நல்லவை கேட்போம் நமது சேனலில் இன்றைய தினம் மகர புஷ்கரனின் மகியை கேட்போம். மகர புஷ்கரணி அப்படிங்கிறது பாண்டிய நாட்டு நவ திருப்பதியில் தென் திருப்பேரை அப்படிங்கிறதான திவ்ய தேசத்தில் இருக்குது. அதாவது தாமிரபரணி நதி தென்கரையில் திருநெல்வேலி மாவட்டம். அங்கே மகாலட்சுமி என்ன பண்ணுறா, ஒரு தடவை துர்வாச மகரிஷியை பார்த்து பகவானுக்கு என்ன காட்டிலும் பூமி தேவியின் இடத்துல தான் அன்பு அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறார். அதை கேட்டுன்றதான மகரிஷி பூமி தேவியை கூப்பிட்டு, மகாலட்சுமி மாதிரி நீ வேஷம் போட்டுக்கோ அப்படிங்கிறார். உடனே பூமி தேவி கேட்குறா, நான் திருப்பி பழைய நிலைமைக்கு வரத்துக்கு என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்குறான். அதுக்கு அவர் சொல்கிறார், நீ முதல்ல இந்த வேஷத்தை போட்டுண்டு தாமிரபரணி நதிக்கு தென்கரையில் ஹரிபாத க்ஷேத்திரம்னு ஒன்று இருக்குது, அந்த இடத்துக்கு போ அப்படின்னு சொல்கிறார். சரின்னு பூமி தேவி அங்கே வர அந்த தாமிரபரணி நதியில் நீராடி அங்கேயே உட்காந்துண்டு நாராயண நாமத்தை தியானம் பண்ணுறான். ஏகாகிரமாக ஒரு மனதாக உட்காந்துட்டு உருக்கமாக தியானம் பண்ணிட்டுருக்கா. இப்படி ஏகாகிர சித்தத்தோடு தியானம் பண்ணும்போது அந்த நதியிலேருந்து 2 குண்டலங்கள் வருது, மிதந்து வருது, அவளை நோக்கி வருது. அந்த 2 குண்டலங்களும் பார்க்குறதுக்கு மீன்கள் மாதிரி பிரகாசமாக இருந்தது. அந்த 2 குண்டலங்களையும் கையில் எடுத்துக்கிறா. ரொம்ப அழகாக இருக்குது, பிரகாசமாக இருக்குது, ஜொலிக்கிறது, மீன் மாதிரி இருக்குது. இதை பகவானுக்கு சாத்தினா நன்னா இருக்குமே, அவன் போட்டுட்டா நன்னா இருக்குமே அப்படின்னு நினைக்கிற. உடனே கண் எதிரில் பகவான் வந்து காட்சி கொடுக்குறார் பூமி தேவிக்கு. உடனே 2 குண்டலங்களையும் சமர்ப்பிக்கிறார். அதை வாங்கபடி காதில் போட்டுக்கிறார். அந்த கர்ணாபரணம் அது ரொம்ப அழகாக இருக்குது. இப்படி அந்த காதில் அதை சாத்தும்போது தேவதுந்துவியெல்லாம் முழங்குறா. அந்த தேவர் உலகத்தில் தேவர்கள்லாம் பூ மாறி பொழிகிறா. அசரீர் ஒலிக்கிறது. என்ன அசரீர் என்ன சொல்கிறது அப்படின்னு கேட்டால், இன்று முதல் இந்த க்ஷேத்திரம் மகர நெடுங்குழைக்காதர் அப்படிங்கிறதான பெருமாளோட இது விளங்கும் அப்படின்னு சொல்கிறது. இந்த தீர்த்தத்துக்கு மகர தீர்த்தம், மகர புஷ்கரணி அப்படின்னு பேர் அப்படின்னு அசரீர் சொல்லிட்டு போயிடுறது. அந்த அசரீர வாக்குப்படி அந்த ஊருக்கு ஸ்ரீபேரை, திருப்பேரை அப்படின்னு பேர். அந்த தீர்த்தத்துக்கு மகர தீர்த்தம் அப்படின்னு பேர். அந்த பெருமாளுக்கு மகர நெடுங்குழைக்காதர் அப்படின்னு பேர். இது ஒரு கதை. இன்னொரு கதை, ஒரு சமயம் அசுரர்களோட வருணதேவன் வந்து சண்டை போட்டுருக்கான், யுத்தம் பண்ணிட்டு இருக்கான். அப்போ தேவகுருவான பிரகஸ்பதி அங்கே வரார். அவரை அவமதிக்கிறான் வருணதேவன். அதனால் அந்த பிரகஸ்பதி, தேவகுருவான பிரகஸ்பதி அவனுக்கு சாபத்தை கொடுக்குறார் வருணனுக்கு. உன்னுடைய பாசத்தை நீ இழந்து போவாய் அப்படின்னு. வருண பாசம்னு பேர். ஆனால் வருண பாசம்னா கயிறு. அந்த கயிறு வருண பாச கயிறு அப்படின்னா வருண பாச கயிறு போல இருக்கக்கூடியதான ஒரு ஆயுதம். அது வருணனுடைய ஆயுதம். அதில் யாராவது கட்டுப்பட்டுட்டா அந்த ஆயுதத்தை அந்த கயிறனால் கட்டுப்பட்டுட்டா அதுலேருந்து மீண்டு வரவே முடியாது. அப்படிப்பட்டதான சக்தி வாய்ந்ததான வருண பாசம். உடனே அந்த தேவகுரு காலில் விழுந்து மன்னிப்பு கேட்டு, எனக்கு இது ஏதாவது பரிகாரம் சொல்லணும் அப்படின்னு சொல்லி அந்த சாப விமோச்சனத்தை கேட்குறார். உடனே அவர் வந்து தேவகுருவான பிரகஸ்பதி வந்து, நீ திருப்பேரைக்கு போய் அந்த மகர தீர்த்தத்தில் நீராடி அந்த பகவானுக்கு அபிஷேகம் பண்ணு அப்படின்னு சொல்கிறார். உடனே அந்த வருண பகவான் வருணதேவன் அந்த தென் திருப்பேரை அப்படிங்கிறதான அந்த க்ஷேத்திரத்துக்கு வந்து அந்த மகர தீர்த்தத்தில் நீராடி பங்குனி மாதம் பௌர்ணமி அன்றைக்கி அந்த திருமஞ்சனத்தை பண்ணுறான். அந்த பெருமாளுக்கு ஒரு அபிஷேகத்தை பண்ணுறான்.
அந்த திருமஞ்சன தீர்த்தத்தை அந்த பெருமாள் என்ன பண்ணுறார், தன்னுடைய கை விரலில் வாங்கிட்டு இந்த விரல் வழியாக விரலை இடுக்கு வழியாக ஒரு சின்ன தாரையாக இது பண்ணி அதை அப்படியே ஒரு வருண பாசமாக மாற்றி அவன் கையில் கொடுக்குறான். அதை சந்தோஷமாக வாங்கிட்டு தன்னுடைய இருப்பிடத்துக்கு போகிறான் வருணதேவன். இப்போவும் அந்த க்ஷேத்திரத்தில் பங்குனி பௌர்ணமி அன்னைக்கு இந்த திருமஞ்சனம் அபிஷேகமானது நடந்து வருது. இது 2வது கதை. அடுத்தது 3வது. விதர்ப்ப தேசத்து அந்த தேசத்தில் மழையே இல்லை. அந்த ராஜா என்ன பண்ணுறான், மழை இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு அவனுடைய குலகுரு அந்த ஆச்சாரியன்ட்ட போய் வணங்கி இந்த மாதிரி மழையே இல்லை, அதுக்கு ஏதாவது பரிகாரம் பண்ணணும், என்ன வழி அப்படின்னு கேட்குறான். உடனே அந்த குலகுரு என்ன பண்ணுறார், தென்திருப்பேரைக்கு போய் பெருமாளை சேவிச்சுட்டு வா அப்படிங்கிறார். உடனே ராஜாவும் வரான், மகர தீர்த்தத்தில் நீராடி பெருமாளை சேவிக்கிறான். அப்புறம் விதர்ப்ப தேசத்தில் நல்ல பெருமழை பெய்யறது, சுபிக்ஷமாக இருக்கா எல்லாரும். ஏன்னா அந்த தீர்த்தத்தில் கங்கை மற்ற புண்ணிய நதிகள்லாம் வந்து சேர்றதா ஒரு ஐதீகம் உண்டு அந்த புஷ்கரணிக்கு. அந்த தீர்த்தத்துக்கு கூட்டுப்புணல் துறை அப்படிங்கிறதான ஒரு பேரும் உண்டு. ஏன்னா எல்லா நதிக தீர்த்தமும் அங்கே சேர்றது. அந்த புஷ்கரணி அப்படி பெருமை உள்ளதான புஷ்கரணி. அந்த கோவிலில் இன்னொரு விசேஷம் ஒன்று உண்டு, கருடன். இந்த கருட ஆழ்வார் அப்படின்னு சொல்லக்கூடியது எல்லா வைணவ கோவில்லையும் பெருமாளுக்கு நேர் எதிர்த்தாப்புல கருடன் சன்னதி இருக்கும். ஆனால் இந்த கோவிலில் மட்டும் நேராக இருக்காது, கொஞ்சம் தள்ளி இருக்கும். அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, பெருமாளுக்கு பிரம்மோற்சவம் நடக்கும்போது, அதாவது திருவிழா நடக்கும்பொழுது அந்த திருவிழாவை பார்க்கணும் அப்படிங்கிறதுக்காக என்ன பார்க்கணுங்கிறார் பெருமாள். இந்த திருவிழான்னு வந்ததுனாலே எல்லாருக்கும் கொண்டாட்டம் தான். அதில் முக்கியமாக குழந்தைகளுக்கு ரொம்ப கொண்டாட்டம். அதனால் எல்லாம் கோயிலில் பார்த்தா விளையாடிகிட்டே இருக்கும். கோயில் வாசலில் எல்லா பசங்களும் வந்துடுவாங்க, எந்த வேறுபாடும் இல்லாமல் எல்லா குழந்தைகளும் விளையாடுவாங்க. அந்த குழந்தை விளையாடுறத நான் பார்க்கணும் அப்படின்னு ஆசைப்படுறார் அந்த பெருமாள். அதனால் கருடனை கொஞ்சம் தள்ளிக்கோ அப்படிங்கிற. அந்த ஊரில் கருடன் கொஞ்சம் தள்ளி தான் சேவை சாதிப்பார் அந்த கருட ஆழ்வானங்க. இப்படி அந்த ஊரில் அந்த உற்சவத்தில் கேட்கக்கூடியதான வேத பாராயண ஒலி, அந்த வேதத்தை கேட்கணும். அதே மாதிரி விழா ஒலி, அந்த விழா இந்த வாத்தியங்களோட வாத்திய கோஷங்களோட எல்லாரும் வந்து சேர்ந்து சேவிச்சுருக்காலே அந்த சத்தத்தை கேட்கணும். அது மட்டும் இல்லை, அங்கே விளையாடக்கூடிய குழந்தைகளுடைய சத்தத்தையும் கேட்கணும், விளையாட்டு சத்தத்தையும் கேட்கணும் அப்படின்னு பெருமாள் வந்து ரொம்ப ஆசைப்படுறாருங்க. அப்படி ஆசைப்பட்டு கேட்குறார் அப்படிங்கிறத ஆழ்வார் அழகாக சொல்கிறார். வேத ஒலியும் விழா ஒலியும் பிள்ளை குழா விளையாட்டு ஒலியும் அரா திருப்பேரையில் சேர்வன் நானே. அப்படி வேத கோஷமும் அந்த விழாக்களுடைய அந்த பெரிய சத்தங்களும் குழந்தைகளோட விளையாட்டு ஒலியும் இருக்கக்கூடியதான அந்த க்ஷேத்திரத்தை நான் போய் சேரணும் அப்படிங்கிறார். நகரமும் நாடும் பிறவும் தேர்வேன் நான் எனக்கில்லை என் தோழிமீர்கால் சிகரமணி நெடுமாடம் நீடு திருப்பேரியில் வீட்டிருந்த மகர நெடுங்குழைக்காதன் மாயன் நூற்றுவரை அன்று மங்க நூற்ற நிகரில் முகில் வண்ணன் நேமியான் என் நெஞ்சம் கவர்ந்து என்னை ஊழியானே அப்படின்னு அந்த திருப்பேர் அப்படிங்கிறதான க்ஷேத்திரத்தில் இந்த மாதிரி 3 விதமான கதைகள் சொல்லப்படுறது. மகர நெடுங்குழை காதன் அப்படிங்கிறதான அந்த பெருமாளுக்கு திருநாமம். அங்கே போய் அந்த பெருமாளை சேவிச்சு, அதாவது அந்த மகர தீர்த்தத்தில் நாம் வந்து தீர்த்தமாடினால் நீராடினால் நம்மளுடைய பாபங்கள் எல்லாம் போகிறது. அது புண்ணிய நதி, புண்ணிய தீர்த்த ஸ்நானம் கிடைக்கிறது. அந்த தீர்த்தத்தில் நாம் நீராடி அந்த பகவானையும் அந்த கருட பகவானையும் அந்த குழந்தைகளுடைய சத்தங்களையும் கேட்டோமானா நம்மளுடைய பாபங்கள்லாம் தொலைந்து எம்பெருமானுடைய அனுக்கிரகமானது பரிபூர்ணமாக கிடைக்கிறது. ஆழ்வார் நன்னா அனுபவிச்சிருக்கார். அங்கே தென்திருப்பேரில் சேர்வன் நானே, நான் அங்கே போகணும் அப்படிங்கிறார். அப்படி எல்லாரும் அந்த பெருமாளை ஒரு தடவையாவது சேவிச்சுட்டு அவர் அனுக்கிரகத்தை பெற்றுக்கணும் அப்படின்னு சொல்லி மற்றவை நாளை கேட்போம்.